ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ குரூப் 1 2025க்காக த லாஸ்ட் 10 டேஸ், இந்த கடைசி 10 நாட்கள் ப்ரிப்ரேஷன் எந்த மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், மைண்ட் செட் எப்படி மேக் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், கட் ஆஃப் என்னவாக இருக்கலாம், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருவோம். ஏன்னா இந்த லாஸ்ட் 10 டேஸ் 2 வீக்ஸ் ரொம்ப 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 க்ரூஷியல். நம்ம வருஷக்கணக்காக படித்தது, மாத கணக்காக படித்தது எல்லாமே லாஸ்ட் 10 டேஸ் இந்த 1 வீக்கில் அதிகமான ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே வந்து வரும். அது யார் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஜூன் 15 ஒரு நல்ல நாளாக அங்கே அமைய போகுது. ஓகே ரைட். இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த இடத்துல யாருமே 100% சிலபஸை கவர் பண்ண முடியாது. ட்ரை பண்ணாலும் அது சாத்தியம் இல்லை, அது பாசிபிளே இல்லை. ஓகேவா? 10 பேர் படிக்கிறாங்க, 10 பேருமே ஆளுக்கு ஒரு டாப்பிக்கை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இவன் கவர் பண்ணிட்டான், நான் வந்து கவர் பண்ணல. இந்த லாஸ்ட் 1 வீக் 10 டேஸில் இந்த ஒரு டாபிக் இன்னும் வந்து படிக்கலை, இந்த ஒரு புக்கை இன்னும் ஃபுல்லாக கவர் பண்ணல அப்படின்ற பயம், குழப்பம் எல்லாமே இருக்கும். பட் ஃபுல் மார்க் இங்கே எடுக்க தேவையில்லை. அந்த பாஸ் மார்க் போதுமான விஷயந்தான். படித்த விஷயத்தை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி கரெக்டான வழியில் கொண்டு போனாலே ஜூன் 15 நமக்கான ஒரு நாளாக அங்கே வந்து அமையும். ஓகே, நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் உனக்கு என்னப்பா வீடியோ வந்து போடுற, ஒரு மொபைல் இருக்க, ஈஸியாக பேசிடலாம் அந்த மாதிரி தோணும். பட் இதான் வந்து ரியாலிட்டி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டு அனுபவம் பட்டால் தான் ப்ராப்பராக வந்து புரியும். ஸோ சொல்லும் போது அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து பண்ண முடியும். ஓகே ரைட். சரிங்க, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் இங்கே நம்ம திங்க் பண்ண வேண்டியது, லாஸ்ட் கட்டத்தில் எந்த அளவுக்கு மைண்டை ப்ராப்பராக டியூன் பண்ணுறோமோ அங்கே தான் ரிசல்ட் வந்து அமையுது. ரைட்டா? அதாவது எல்லாருமே ஒரே புக்கு தான் படிக்கிறோம், ஒரே மாதிரி தான் கொண்டு போகிறோம், அதே யூடியூப், அதே கரண்ட் அஃபேர்ஸ். பட் எப்படி கிளியர் பண்ணுறாங்க, ஏன் கிளியர் பண்ணல, அந்த ஒரு சின்ன எட்ஜ் கிடைக்கல, அந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம வந்து யோசிப்போம், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது, கொடூரமாக கேட்டிருக்காங்க, வேறு மாதிரி கேட்டிருக்காங்க, நான் நிறைய புக்கை படித்தேன் அப்பயும் வந்து வரல. ஆனால் எந்த ஒரு பேப்பர் கொடூரமாக கேட்டாலும் கிளியர் பண்ணுறவங்க கிளியர் ஆகுறாங்க. அகாடமி போயிட்டு லட்சக்கணக்காக பே பண்ணி கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. அகாடமி போக முடியாமல் புக்கு வாங்க கூட காசு இல்லாமல் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் மட்டும் படித்து கிராக் பண்ணவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ எல்லாராலையும் பண்ண முடியுதுன்னா நம்மளாலையும் பண்ண முடியும். அது என்ன விஷயம் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த 200 கேள்விகளில் கட் ஆஃப் ஒரு 150 to 155. இதை வந்து நான் ஜென்ரலாக நான் வந்து கொடுக்குறேன். இது கட் ஆஃப் பேஸ் பண்ணி வந்து மாறும். ஏன்னா ஒரு 138 140 போட்டவங்களாம் கூட அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்காங்க. பட் 150 இருக்குன்னா ஒரு சேஃப் ஜோன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு 50 கேள்விகள் நமக்கு தேவையில்லையா? தேவையில்லை மீன்ஸ் நம்ம 50 கேள்விகள் தப்பானாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் மார்க் கிடையாது, எக்ஸாம்ஸ் நீங்கள் கிராக் பண்ண முடியும். இதை சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக உள்ளே வந்து போகிறோம், எக்ஸாம் ஹாலில் எப்படி சிம்பிளாக அதை ஃபேஸ் பண்ணுறோமோ அங்கே தான் ரிசல்ட் வந்து வருது. மற்ற கிளியர் பண்ணுறவங்களுக்கும் கிளியர் பண்ணாதவங்களுக்கான அந்த வித்தியாசம் என்னென்னா இந்த ஒரு சின்ன எட்ஜு மட்டும்தான். ஸோ சிம்பிளாக வச்சுக்கோங்க, பரவாயில்லப்பா 50 கேள்வியாக ஒரு ஃப்ளெக்சிபிள் இருக்குது, 50 தூக்கி போட்டால் கூட 150 இருக்குது, கிராக் பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டா ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி வந்து போகணும். அந்த மைண்ட் செட்டே எக்ஸாம் நீங்கள் நல்லா பண்ண வைக்கும். ஓகே சரி, அடுத்தது இப்போது இந்த 150 எப்படி வந்து கொண்டு போகலாம், என்ன விஷயம் இருக்குது எல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு என்ன நம்ம பண்ணி ஆகணும் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல மேக்ஸ் இருக்குது இல்லையா, ஆப்டிடியூடில் 25 கேள்விகள் வந்து கேட்குறாங்க இல்லையா. இந்த 25 கேள்விகளில் நமக்கு தேவையான விஷயங்கள் ரைட் மினிமம், அதாவது மேக்ஸிமம் வச்சுக்கோங்க 23 நம்ம இங்கே வந்து இப்போ நாங்கள் போட்டாகணுங்க. ரைட்டா? இப்போது இதுக்கான சோர்ஸ் என்ன, இந்த கடைசி 10 நாட்கள் நான் பண்ண வேண்டியது பிஒய்க்கு மட்டுமே. அதாவது குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 குரூப் 2 எல்லாம் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை சால்வ் பண்ணுங்க. ப்ளஸ் அந்த மெத்தடில் ஒரு அகாடமிக் பேப்பர் இருக்கா, அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த 25 கேள்விகளில் 15 கேள்வி எல்லாருமே போடுவாங்க. சுமாராக படித்தவங்க, சும்மா படித்தவங்க, அப்ளை பண்ணி எழுத போகிறவங்க கூட, டிஎன்பிசியை சும்மா புரட்டி பார்த்தவங்க கூட 15 கேள்விகள் எல்லாருமே போட்டுருவாங்க. பட் எக்ஸாம் கிராக் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் இந்த 8-10 கேள்விகளை வந்து போடுறவங்க. இப்போ இந்த 8-10 கேள்விகள் எப்படி சால்வ் பண்ண முடியும்? இந்த 15 கேள்விகள் தான் படித்தா மாதிரி வரும், ஈஸியாக வந்து வரும். பட் 8 to 10 கேள்விகள் கஷ்டமாக தான் கேட்பாங்க. பட் இந்த இடத்துல நான் படித்ததை வச்சு லூப்போல் வந்து கண்டுபிடிக்கும். என்ன வந்து பண்ணலாம், பிஒய்க்கு எடுத்துக்குவோங்க. அந்த பிஒய்க்கில் நீங்கள் படிக்கிற டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எஸ்ஐ வந்து ஃபுல்லாக வந்து படிக்கலை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தனி வட்டி ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்போ நகை படிக்கலை, ஒரு டாபிக் எடுத்துக்குவோங்க. அந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டு இது எனக்கு தெரியவே இல்லைப்பா, எக்ஸாம் ஹாலில் அந்த 2 நிமிஷம் ஒரு சம்மு நான் வந்து சால்வ் பண்ணுறேன், அந்த 2 நிமிஷத்தில் இந்த கேள்வி நான் எப்படி வந்து ஆன்சர் பண்ண முடியும், அதை இந்த 10 நாட்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதை தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாமே படித்தா மாதிரி வராது, சத்தியமாக வராது. அந்த படிக்காத கேள்விகளை ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல, அங்கே தான் கிராக் பண்ண முடியும். இப்போ இந்த கேள்விகளில் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது இல்லையா. இங்கே வந்து ஒரு டிப்ஸு, ட்ரிக்ஸு, லாஜிக்கு, மேஜிக்கு அதெல்லாம் வந்து கிடையாது. நம்பிக்கை
கான்ஃபிடென்ஸ் நம்ம மேலே நமக்கு வந்து வரணும். நம்ம யோசிப்போம், ஒருவேளை ஏ ஆன்சராக இருக்குமோன்னு யோசித்து வச்சுருப்போம். பட் ஒருவேளை தப்பாக இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோன்னு சொல்லிட்டு சி வந்து போட்டு வச்சுருவோம். பட் வெளியே வந்து பார்த்தா ஏ தான் சரியாக வந்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் நாம் திங்க் பண்ணுறது, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுதோ அது சரியாக கொண்டு போகிறதுக்கான நம்பிக்கை நமக்கு வந்து வரணும். அந்த லாஸ்ட் 10 டேஸில் இந்த ஆங்கிளில் கொண்டு போவாங்க, ப்ராப்பராக வந்திருக்கும். தெரியாத கேள்விகளை லாஜிக் வச்சோ ட்ரிக்ஸ் வச்செல்லாம் கிடையாது. அந்த கொஸ்டின்லேயே எப்படி அதை ஆன்சர் கொண்டு வர முடியும், எப்படி டிஎன்பிசி கொண்டு வந்திருக்காங்கன்றத ஒரு ரீசன்ட் பேப்பரை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அந்த 8-10 கேள்வி ஹேண்டில் பண்ணுறாங்களே அவங்க தான் எக்ஸாம்ஸை ப்ராப்பராக வந்து கொண்டு போக முடியும். ஓகேவா? சரி, இப்போ இங்கே வந்து பார்த்துடலாம். அடுத்தது சிலபஸ் பேஸ் பண்ணி இல்லையா, நல்லா பாருங்கள். 180 கேள்விகள் நான் சொன்னேன்னா, இந்த 180 கேள்விகளில் ஒரு 120 கொஸ்டின் தாங்க தெரிஞ்ச மாதிரி வரும். 120 தான் தெரிஞ்ச மாதிரி வரும். எவ்வளோ படிச்சிருந்தாலும் இவ்வளோ தான் தெரிஞ்ச மாதிரி வரும். அந்த 25-30 கட் ஆஃப் வருது இல்லையா, அதை எக்ஸாம் ஹாலில் படித்ததை வச்சு ஒரு கெஸ் பண்ணி கால் எடுக்கிறாங்கள, அங்கே தான் கிராக் பண்ண முடியும். ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போது பாலிட்டியில் வந்து ஒரு 40 கேள்வி இருக்குது ப்ரிலிம்ஸில் இல்லையா. ஒரு 40ல் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 30 நான் வந்து இப்போ நாங்கள் வச்சுக்கிறேன். ஸோ 10 கேள்வி ஓரமாக வந்துருக்கட்டும். ஓகேவா? அடுத்தது எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷன் 50 கேள்விகிட்ட கொடுத்துருக்காங்க. 50 கேள்விகளை நான் 35 வந்து இப்போ நான் வச்சுக்கிறேன். சரியா? சொசைட்டி ஒரு 40 கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒரு 25 நான் வந்து இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், அதிகமாக படிக்கிற விஷயங்கள். ஸோ பாலிட்டி அதிகமாக கேட்குறாங்க, யூனிட் நம்பர் அதிகமாக கேட்குறாங்க, நம்ம அதிகமாக படிச்சிருப்போம். அப்போ இது வரைக்கும் மட்டுமே. அப்போ இங்கே பாலிட்டியில் ஒரு 10 கேள்வி நான் வந்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனில் 15 விடப்பட்டிருக்கு. இங்கே ஒரு 50 நான் வந்து இப்போ நான் விட்டுட்டேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்தா கூட 113. ஓகே, மொத்த மார்க் உங்களுக்கு 113 கொஸ்டின் கிட்ட வந்து வருது. அடுத்தது சயின்ஸில் ஒரு 2 கேள்வி தான் நான் போடுறேன். 10 கேள்வி இருக்குது, 2 கேள்வி தான் வந்து கொடுத்துருக்கேன். ஜியாகிரஃபியில் ஒரு 3 கேள்வி மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, அது ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மில் 25 கேள்வி இருக்குது, அதில் ஒரு 15 கேள்வி நான் வந்து வைக்கிறேன். ஓகேவா? இது எவ்வளோ ஆச்சு மொத்தம் உங்களுக்கு? 133 மார்க் நமக்கு வந்து இப்போ நகை வருது. இது பண்ண முடியுமான்னு கேட்டால், நாம் படித்த விஷயங்கள் நம்ம எவ்வளோங்க படிச்சிருக்கோம். சமச்சர் புக்கை ஃபுல்லாக வந்து படிச்சிருப்போம், டிகிரி லெவல் வந்து போட்டு பார்த்துருப்போம், டெஸ்ட்டு வந்து போட்டு பார்த்துருப்போம், பிஒய்க்கு வந்து பார்த்துருப்போம். இதில் நீங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, உங்கள் ப்ரிப்ரேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் எல்லாமே நீங்கள் மைனஸ் பண்ணி ஒரு 130 கேள்விகள் நிச்சயமாக வந்து போட முடியும். எல்லாருமே, அதாவது ஒரு 6 மாதம் நான் படிச்சிருக்கேன், ஒரு 4 மாதம் நல்லா வந்து படிச்சிருக்கேன், ஒரு வருஷமாக நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த 130+ எல்லாருமே பண்ணிட முடியும். ரைட்டா? அடுத்தது இந்த கட் ஆஃப் எவ்வளோ இன்னும் வேணும் நமக்கு? 20 இருக்கா? எஸ், எல்லாருமே இவ்வளோ தான் படிச்சிருப்பாங்க, இவ்வளோ தான் பண்ண முடியும். இந்த 20-25 கேள்விகள் தான் நாம் யோசிச்சு வந்து போடுற மாதிரி வந்திருக்கும். எங்கே பண்ண முடியும்? இப்போ பாலிட்டி வந்திருக்கு இல்லையா, பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஒரு டாப்பிக்கு. இங்கே 10 விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த 10 என்ன பண்ணணும், இன்னும் நம்ம வந்து கம்மி பண்ணி ஆகணும் இல்லையா. அப்போ அந்த 10 என்ன பண்ணணும், ஒரு 4 வந்து குறைக்கணும். இந்த 15 என்ன பண்ணி ஆகணும், ஒரு 10 வந்து குறைக்கணும். இந்த 15 என்ன பண்ணலாம், ஒரு 5 வந்து, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைக்க தான் அந்த மார்க் இங்கே வந்து ஆட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு 150 கிட்ட வந்து இப்போ நகை வரும். ஃபர்ஸ்ட்டு விஷயம் நமக்கு என்னென்னா, இந்த 130 நம்ம கிராக் பண்ணணுங்க. இந்த 130 கிராக் பண்ணாதான் அடுத்த ஒரு 20-25 நம்ம வந்து கொண்டு போக முடியும். அது யார் எக்ஸாம் ஹாலில் பண்ணுறாங்களோ அவங்க தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே, இது என்னங்க விஷயம் அப்படின்னா, எக்ஸாம் நம்ம வந்து போகிறோம் இல்லையா, நம்ம டார்கெட் என்ன, மொத்தவங்களுக்கு வந்து ஒரு 175 வந்துருக்கு, 25 மேக்ஸ் வந்துருக்கு. இந்த 175ல் 25 வரமா தூக்கி வச்சிடலாம், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்காக வச்சிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ்லுமே ஒரு ஃப்ளூக்கில் ஒரு 5 கிட்ட கரெக்டாக ஆகலாம் இல்லையா. அப்போது அந்த பேலன்ஸ் இருக்க வந்து 150 இருக்குல்ல, இந்த 150ல் பேப்பர் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. அந்த பேப்பரை பிரிக்கும் போது 20 கேள்வி, 25 கேள்வி எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, என்னென்னமோ கேட்டு வச்சுருப்பாங்க. 4 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸு எங்கேயோ கேட்டு வச்சுருப்பாங்க, ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். பட் அந்த எட்ஜ் எங்கே வந்து வருது, எக்ஸாம் எவ்வளோங்க மொத்தம் 3 மணி நேரம், 180 நிமிஷம் இல்லையா. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸு 20 மினிட்ஸு ஒரு கஷ்டமான கேள்வியை நீங்கள் பார்ப்பீங்க. இதை பார்க்கும் போதே ஒரு 10 மணிக்கெல்லாம் அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போச்சு, எக்ஸாம்ஸு கிளியர் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. நெக்ஸ்ட் என்ன வந்து பண்ணலாம், அதை தான் பண்ணாதீங்க. ரைட்? நமக்கு 180 நிமிஷம் இருக்குது. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸில் உங்கள் கட் ஆஃப் இல்லை அட்டெம்ப்டே டிசைட் பண்ணாதீங்க. நமக்கு எவ்வளோ லக்ஸரி இருக்குது, 50 கேள்விகள் லக்ஸரி வந்து இப்போ நாங்கள் இருக்குது இல்லையா. நம்ம இவ்வளோ வந்து கொடுத்துருக்கோம் இல்லை, இவ்வளோ விஷயங்களில் இந்த 130 இருக்குல்ல, அந்த 130 இன்னும் பேலன்ஸ் 70 கிட்டே வந்திருக்கு. 70 கேள்விகளில் 20 கேள்விதான் ஒன்றுமே தெரியல. அதை பார்த்து மட்டுமே நீங்கள் வெக்ஸ் ஆகிடக்கூடாது. அந்த பயம், அதை நீங்கள் வந்து போக்கணும். இது எல்லாமே பேச ஈஸியாக இருக்குது ப்ரோ, ஈஸியாக சொல்லிடுறீங்க, ஆனால் எக்ஸாம் ஹாலில் பண்ண முடியுமானா பண்ணி தாங்க ஆகணும். இந்த ஒரு விஷயம் பண்ணாதனால தான் ஏகப்பட்ட பேர் கிராக் பண்ண முடியல. ஒரு அனுபவம், ஒரு பயம், பண்ண தப்பெல்லாம் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க, பயந்துடாதீங்க, ரொம்ப காமாக இருங்க. ஆரம்பம் அப்படி தான் வந்து இருக்கும். அந்த 200 கேள்வி நீங்கள் சால்வ் பண்ணும்போது தான் ஓகே கட் ஆஃப் ரீச் பண்ணலாம், நம்பிக்கை வந்து வரும். தெரிஞ்ச கேள்வியை ஃபஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும். பாலிட்டி, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸில் தெரிஞ்ச கேள்வி இருக்கா,
ஹிஸ்ட்ரி படித்த மாதிரி வந்திருக்கா, ஜியாகிரஃபி மேப் வந்து இருக்கா, அந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி செலக்டிவாக அடிக்கும் போது தான் பண்ண முடியும். எல்லாமே ஃப்ளூக்கில் கரெக்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் அந்த 120 to 130 செலக்டிவாக நீங்கள் அடிச்சிட்டே வந்தால் அந்த பேலன்ஸ் 20-25 நீங்கள் என்ன பண்ணலாம், நிச்சயமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்கு இந்த லாஸ்ட் 10 days என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன பண்ண தெரியுமா? ஃபஸ்ட்டு விஷயம், இந்த சமச்சீர் புத்தகம் தெரிஞ்ச டாப்பிக்கை திரும்ப திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். படித்த டாபிக், தெரிஞ்ச டாபிக், ஃபெமிலியராக இருக்க டாபிக். ஆர்டிகல் 14 நல்லா எனக்கு தெரியும், பரவாயில்ல, திரும்ப படிங்க. ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி ஃபுல்லாக நான் படிச்சிருக்கேன், திரும்ப வந்து படிங்க. ஏன் அப்படின்னா பாலிட்டியில் 40 கேள்வி இருக்கா, ஈஸியான டாப்பிக்கா, அந்த 40மே நீங்கள் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மினிமம் 40ல் ஒரு 35 நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து பின்னாக இருக்கும். ஒரு 50 கேள்வி இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷனில், 50ல் 30 எல்லாருமே வந்து போடுவாங்க. நீங்கள் 40யாக நீங்கள் வந்து அதை மேக் பண்ணிடணும். என்ன பண்ணணும்? தெரிஞ்ச டாபிக், தெரிஞ்ச ஒரு புக்கை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். புதுசாக போகாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக கையில் என்ன இருக்கோ அது வந்து போதும். இந்த 130க்கு சமச்சீர் புத்தகம் மட்டுமே போதுமானதாக இருக்குமானா சத்தியமாக இருக்கும். நிச்சயமாக ஒரு 150 இருக்குன்னா 100+, ஒரு 110+, கையில் இருக்கிற சோர்ஸை வச்சு எல்லாரும் படிச்சிருப்பாங்கள்ல, அது மட்டுமே போதுமானதாக வந்திருக்கும். உங்களுக்கும் அது கை கொடுக்கும். அதை நம்புங்க. முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. படித்த மாதிரி தான் வந்திருக்கு, படித்த புக்லேருந்து வரும் நம்புங்க. தெரியாத ஒரு 20-30 கேள்விக்காக ஒட்டு மொத்தமாக எழுந்துடாதீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு 20-30 வரும்போதே ஒரு பயந்துட்டு ஓகே முடிஞ்சு போச்சு பண்ண முடியாது பயந்துடாதீங்க. ஒரு 170 இருக்குது, 150 இருக்குது, அது என்ன பண்ண முடியுமோ அதுதான் நம்ம வந்து யோசிக்கணும். தெரியாத கேள்விகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து கொடுக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் என்ன பண்ணணும், லாஸ்ட் ஒரு 1 வீக் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த 1 வீக்கில் எக்ஸாம் டைம் என்னங்க, 9:30 மணியில் இருந்து 12:30 மணி வரைக்கும். எக்ஸாமு ஜூன் 15 இல்லையா? லாஸ்ட் 1 வீக் ஒரு ஜூன் 7 இருந்து கூட ஒரு 5 நாள் மினிமம் இதை வந்து பண்ணுங்கள். அதாவது எனக்கு எக்ஸாம் கிராக் பண்ணணும்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தான் தானாக வந்து பண்ணணும். எதுவுமே அதுவாக கையில் வந்து அமையாது. என்ன பண்ணணும்னா லாஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 5 days டெய்லி காலையில் இந்த டைமிங்கில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் மொபைல் ஆஃப் பண்ணிவிடுங்க. வீட்டில் சொல்லிவிடுங்க, எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு பேப்பர், ஒரு அகாடமி பேப்பரோ இல்லைனா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டு 200 கேள்விகளை இந்த 3 மணி நேரம் டெய்லி சால்வ் பண்ணுங்கள். மார்க்கை பற்றி கவலைப்படாதீங்க. எவ்வளோ வந்திருக்கு அதை பற்றி கவலைப்படவே கூடாது. ஒரு மார்க் டெஸ்ட்டோ இல்லை பிஒய்க்யூவோ 200க்கு 100 தான் வந்திருக்கு, 80 தான் வந்திருக்கு, நமக்கு அது தேவையில்லை. இங்கே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா, ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா, இது எல்லாமே எப்படி அதை சரி பண்ண முடியும்னா இந்த லாஸ்ட் ஒரு 5 days என்ன பண்ணணும்னா 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர், பிளாக் பென்னு, பென்சில் ராப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காருங்க. அதை கரெக்டாக சால்வ் பண்ணிட்டே இருங்க. அந்த 5 days நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் போது சண்டே ஜூன் 15 அதே மைண்ட் செட் அங்கே வந்து வரும். சோம்பலாக இருக்காது, டயர்டாக இருக்காது, வெக்ஸ் ஆக மாட்டீங்க, கொட்டாவி வராது, கழுத்து வலிக்காது, கை வலிக்காது. இது எல்லாமே அந்த 5 days ப்ராக்டிஸ் கரெக்டாக வந்துடும். இதை பண்ணாமல் இந்த லாஸ்ட் டே எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே ரிப்பீட் ஆகும், ஒழுங்காக பண்ண முடியாது. ரைட்? நம்ம தலைவலி வராமல் இருக்கணும், கழுத்து வலி வராமல் இருக்கணும், பெண்ணை வந்து வேர்க்காமல் வந்து பிடிக்கணும். இது எல்லாமே தான் அந்த 20 கொஸ்டின் வந்து பின்னாடி டிசைட் பண்ண போகுது. அந்த 130, 120 எல்லாருமே போடுவாங்க. அந்த 20-25 டிசைட் பண்ணுறது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணணும். ஒரு கொஸ்டின் தெரியாத கேள்வியாக வந்திருக்கு, அந்த 3 மணி நேரத்தை எப்படி கொண்டு போக போகிறோம், எவ்வளோ சால்வ் பண்ண முடியுது. மண்டே சால்வ் பண்ணுறீங்கப்பா, இந்த மண்டே கொண்டு போகிறீங்க, அந்த 3 hours ஃபஸ்ட் டேல 100 கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க, செகண்ட் டே 120, தேர்ட் டே 140, அடுத்து 160, சண்டே 200. அப்படி தான் வந்து இப்போ நாங்கள் பில்ட் ஆகும். எடுத்த உடனே 200 கேள்வியுமே போட முடியாது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல, அது ஒன்று தான் அர்த்தம். ஸோ அந்த என்ன பண்ணுங்கள், அந்த லாஸ்ட் 7 days நான் சொன்ன ஆங்கிளில் இந்த 3 மணி நேரம் டெய்லி வந்து கொண்டு போங்க. ப்ளஸ் இதை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 200 கேள்வியும் தேவை கிடையாது, 130 தான் ஈஸியாக இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. அந்த 20 கேள்வியை நிச்சயமாக ஃப்ளூக்கில் அடிக்க முடியும். பட் அந்த 130 ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் 20 நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். நம்ம இங்கேயே காலை வாரி விட்டுட்டா அங்கே ஒன்றும் வந்து பண்ண முடியாது. படித்த புத்தகத்தை வச்சுட்டோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொண்டு போகாதீங்க. பெரிய பெரிய புக்கில் எடுத்து படிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் டிகிரி லெவல் புக்கோ சமச்சீர் புக்கோ என்ன நோட்ஸ் எடுத்தீங்களோ என்ன டெஸ்ட்டு பார்த்தீங்களோ அதை மட்டுமே திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் லாஸ்ட் டைம் அந்த ரிவிஷன் மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து கொடுப்போம். ஒரு பட்ஜெட், எக்கனாமி சர்வே, ஸ்கீம்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அந்த லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு இது வரைக்கும் மட்டுமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு போனால் எக்ஸாம்ஸை சத்தியமாக கிராக் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எந்த அளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கிறோமோ அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஃபிடென்ஸ், எக்ஸாம் ஹாலில் அந்த 3 மணி நேரம் நம்ம என்ன கால் எடுக்கிறோம், ஏ தான் வரும், பி தான் வரும், சி தான் வரும், இப்படி தான் எடுக்க முடியும், இப்படி தான் எலிமினேட் பண்ண முடியும். அப்படி நம்ம கால் எடுக்கிறோம்ல, ஒரு
பாராங்கல் மாதிரி பெரிய கேள்வி கேட்டு வச்சுருப்பாங்க. 10 லைனுக்கு வந்து இப்போ நாங்கள் இருக்கும், ஆன்சர் சிம்பிளாக வந்திருக்கும். அந்த 10 லைன் கேள்வி எப்படி படிக்க முடியும்? இந்த ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? 200 கேள்வியுமே பெருசாக தான் கேட்பாங்கன்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம் ஹாலில் 200 கேள்வியுமே காரணம் கூட்டு தான் கேட்பாங்க, அசஷன் தான் கேட்பாங்க, பெருசாக கேள்வி கேட்பாங்க, தெரியாமல் தான் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமாக தான் வந்திருக்குன்றதை இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 3 மணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணால் ஜூன் 15 உங்களால் ஈஸியாக கொண்டு போக முடியும். இது சாத்தியமானு கேட்டால் மைண்டை டியூன் பண்ணணும், அங்கே தான் ப்ரிலிம்ஸை கிராக் பண்ண முடியும். இவ்வளோ தான் சிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் சப்ஜெக்டை வந்து கொண்டு போங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், நல்லா வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப பின்னாடிலாம் நீங்கள் போக வேணாம், படித்த வரைக்கும் மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். மோர் தென் எனஃப் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகேவா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹால் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் தனியாக வீடியோ நம்ம கொடுக்குறோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. இது 10 days இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமான விஷயமே இதுதாங்க. இதை வந்து நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. இதை பண்ணாதான் அந்த டாப்பர்கிட்ட நம்ம வர முடியும். டாப்பர் கிராக் பண்ணுறாம ஏன் கிராக் பண்ண முடியலாம், இதான் வந்து விஷயம். நானும் தப்பு நான் பெருசாக பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்துக்கலாம் எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு. ஆனால் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு டைம் எப்படி போகுதுன்னு தெரியாதுங்க. அந்த 3 மணி நேரம் நீங்கள் மேக்ஸ் எடுத்தீங்கன்னா கண்ணை மூடி தரத்துக்குள்ளே ஆஃப் அன் ஹவர் நிற்கும். லாஸ்ட் 2 hours அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு 10 வந்துட்டாக்க பதறும். அந்த லெவலில் நீங்கள் போகக்கூடாதுன்னா இங்கிலேருந்தே லாஸ்ட் 5 days 10 daysக்கு டெய்லி 3 hours படிங்க. படிக்கிறத விட டெய்லி 3 hours கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். மார்க்கை பற்றி கவலைப்படாதீங்க, வெக்ஸ் ஆகாதீங்க. அது அப்படியே சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அது மட்டும்தான் வந்து முக்கியம். முடிஞ்சால் ஒரு 5 OMR ஷீட்டை வாங்கி வச்சு கூட டெய்லி அதில் ரவுண்டு பண்ணிட்டே ஷேட் பண்ணிட்டே இருங்க. ஜூன் 15 கை அப்படியே பேசும் உங்களுக்கு OMR ஷீட்டில். அது பேசணுன்னா இங்கே நீங்கள் ப்ராக்டிஸை பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். ஓகே, நல்லா பண்ணுங்கள், நல்லா பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.